உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த கராத்தே மாஸ்டர் ஷிகான் ஹுசைனி காலமானார். கராத்தே பயிற்சியாளராக அறியப்பட்ட ஹுசைனி இயக்குநர் கே பாலச்சந்தர் இயக்கிய புன்னகை மன்னன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைப்படங்களில் நடிகராக அறிமுகமானார். இந்த படத்தில் இலங்கை தமிழராக ஹுசைனி நடித்தார். பின்னர் ரஜினிகாந்த் நடித்த வேலைக்காரன், கார்த்திக் நடித்த உன்னை சொல்லி குற்றமில்லை, சரத்குமார் நடித்த வேடன் போன்ற படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தார். விஜய் நடித்த பத்ரி படத்தில் விஜய்க்கு கராத்தே பயிற்சியாளராக ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ஹுசைனி நடித்தார். அந்த படத்துக்காக நிஜத்திலும் விஜய்க்கு கராத்தே பயிற்சி அளித்தார். அதன்பின் சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட்டு கராத்தே வகுப்பிலும் தொலைக்காட்சி சமையல் நிகழ்ச்சிகளிலும் ஆர்வம் காட்டி வந்தார். மெகா தொலைக்காட்சியில் 3 அல்லது 4 நிமிடத்தில் செய்யும் அதிரடி சமையல் என்ற நிகழ்ச்சியை 100க்கும் மேல் தொகுத்து வழங்கி நேயர்களை சிரிப்பலையில் மூழ்கடித்தார். தமிழுக்கு வணக்கம், தமிழ் தாய்க்கு வணக்கம், தமிழ் தாய்மார்களுக்கு வணக்கம். ஹுசைனி ஷிகான் ஹுசைனி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மெகா டிவியின் அதிர் அடி சமையல். போடும்போது கொஞ்சமா நீங்க மெஷர் பண்ணி கேர்ஃபுல்லாக போட வேண்டும். ஆனியனை எடுத்து கட் பண்ணிட்டு and then குயிக்கா ஆனியனை தயார் பண்ண அந்த இதை நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழில் சமீபத்தில் வெளியான காத்து வாக்குல 2 காதல் படத்தில் கராத்தே பயிற்சியாளராக நடித்தார். இந்த சூழலில் சமீப காலமாக தனது உடல்நிலை மோசமடைந்து வருவதாக ஊடகங்களின் பேட்டியின் மூலம் தெரிவித்திருந்தார். மேலும் தனக்கு இரத்த புற்றுநோய் இருப்பதாகவும் கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். இந்த நிலையில் 22 நாட்களாக தொடர் சிகிச்சையில் இருந்து வந்த அவர் நேற்று நள்ளிரவு 1:45 மணிக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு வயது 60. அவருடைய மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களும் இரங்கல் தெரிவித்து நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியும் வருகின்றனர். இந்த நிலையில் அவருடைய உடல் இறுதி சடங்கிற்காக சொந்த ஊரான மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஐசியூல இருந்து திரும்பி சொன்னா வர்றது கஷ்டம் அப்படின்னு. பட் உசைன் இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. பயங்கர சாதனை உள்ள மனுஷன், தைரியசாலி. தைரியம்னா உசைனிட்ட கத்துக்கணும், பயங்கரமா கத்துக்கணும். அண்ட் I'm missing him lot. ஏன்னா என்ன சொல்கிறது தெரியல. அந்த ராமச்சந்திரா டைமில் கூட எனக்கு ஃபோன் பண்ணி கலா எப்படியாவது ஃபோன் எடுக்கல கலா, நீ பேசி இது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த டைமில் கால் போட்டு பேசி உசைனி வாய்ஸ் எனக்கு இன்னும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆத்மா சாந்தி அப்படின்னு வேற சொல்ல முடியல. நார்த் இந்தியா டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்ச்சரி, அந்த ஸ்போர்ட்ஸில் வில்வித்தையில் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி அவர் கூட பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஆர்ச்சி அசோசியேஷனில் துணைத் தலைவராக கூட இருந்திருக்கிறார். மீடியா மூலமாக தமிழக அரசுக்கு தெரியப்படுத்த சொல்லியிருக்கிறார். ஸோ அவருடைய பெயரில் ஒரு ஆர்ச்சரி அகாடமி தமிழ்நாடு அரசாங்கம் அமைக்க வேண்டும். அது எங்களுடைய கட்சியினுடைய வேண்டுகோள். அது அவருக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு நம்மளால் என்ன முடியும் அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஹுசைனி என்னென்னா, பாபா நான் சொல்லட்டுமா பாபா, கே பாலச்சந்த் ரசிகர் சங்கம் வந்துட்டு 2018 அது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது அஃபிஷியலாக கேபி சார் போனதுக்கப்புறம். அதில் இவருடைய பங்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. என்ன பெரிய பங்கு அப்படின்னா, கேபி சார் பேரில் நாங்கள் ஒரு ரோடு வேணும் அப்படின்னு நாங்கள் கவர்மெண்ட்டு கேட்டிருந்தோம். அதே மாதிரி அவருக்கு நாங்கள் ஒரு சிலை வைக்கணும், அந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று கேட்டிருந்தப்போ, அதை ஹுசைனி நீங்கள் யார்கிட்டையும் போகாதீங்க, அந்த சிலையை நான் செய்து தரேன், அந்த சிலையை நீங்கள் இடம் மட்டும் நீங்கள் பார்த்துருங்க, ஒரு நல்ல இடம், அந்த சிலையை நான் என்னுடைய செலவில் செய்து தரேன் அப்படின்னு ஹுசைனி சொன்னார். கேபி சார் மேலே இருக்கிற ஒரு இதில் அந்த சிலையை ஒரு பப்ளிக்கான பிளேஸில் இருக்கணும், அதை நான் ஃப்ரீயாக செய்து தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணார். இது எல்லாமே அவரை பார்க்கும்போது எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. பல வருஷமாக எனக்கு ஒரு சிலை பண்ணி கொடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டிருந்தார். இப்போ இந்த உடம்பு சரியில்லைன்றத வீடியோ யூடியூப்லாம் பார்த்ததுக்கப்புறம் நானாக கால் பண்ணி, என்ன சார் ஆச்சு உங்களுக்கு, உடம்பு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவர் இல்லை சார் எனக்கு இப்போவாது எனக்கு என்னுடைய சிலையை பண்ணி கொடுங்க, நான் இறக்கத்துக்குள்ளே எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். நேற்று தான் ஓரளவுக்கு வந்தது. முடிச்சுட்டு அனுப்பலான்னு நான் எதேர்ச்சியாக நேற்று முடிச்சுட்டு சாருக்கு ஃபோட்டோ அனுப்புனேன். எனக்கு ஒரே ஒரு திருப்தி என்னென்னா, சாரு அந்த ஜீவன் பிரியறதுக்குள்ளே அதை பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. இது வென்டிலேட்டர் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாச்சு ஃபோட்டோ காமிச்சேன் நான்.
super and this was the last words he told.